SRTechs டெக்னாலஜி தட் யூ நீட். வணக்கம் அருமை இந்தியர்களே. இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை எப்படி செய்கிறது, அதற்கான பேசிக்கான திங்ஸ் எல்லாம் என்னென்னு பார்ப்போம். இதுவரையும் உங்களுக்கு தேவையான ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரியான ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை தயாரித்தது உங்களை மாதிரி ஒரு நபர்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, உங்களாலே ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் செய்ய முடியும். இந்த வீடியோவில் நீங்கள் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள், உங்களால் ஈஸியாக அப்ளிகேஷன் செய்ய முடியும். இல்லை இந்த வெப்சைட்குள்ளே போங்க, உங்களால் ஈஸியாக அப்ளிகேஷன் செய்ய முடியும் அப்படின்லாம் நான் எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது. லெஜிட்டான விஷயம் எதுவோ, கோடிங் ஸ்கில்லை யூஸ் பண்ணி செய்யக்கூடியது எதுவோ அதை தான் நான் சொல்ல போகிறேன். அப்படி நினச்சி நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது இல்லை. ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு அப்படின்னா நம்ம என்னென்னு தெரிஞ்சுப்போம். இப்போ நம்ம லேப்டாப் இல்லை பிசியில் விண்டோஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணுறோம், இல்லை மேக் ஓஎஸ் யூஸ் பண்ணுறோம், இல்லை லினக்ஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி மொபைல்களுக்காக உருவாக்கப்பட்ட ஓஎஸ் தான் இந்த ஆண்ட்ராய்டு. இந்த ஆண்ட்ராய்டு கூகுளோட அஃபிஷியலான மொபைல் ஓஎஸும் கூட. இந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸில் செயல்படக்கூடிய பிரத்யேகமான பேக்கேஜ்களை கொண்ட ஒரு சாஃப்ட்வேர் தான் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் நம்ம சொல்கிறோம். இந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் செய்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கோடிங் ஸ்கில் வேணும். கோடிங் ஸ்கில் இல்லாமல் உங்களால் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ஈஸியாக செய்ய முடியாது. உங்களோட கோடிங் ஸ்கில்லை யூஸ் பண்ணி நீங்கள் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ அப்படின்னு ஒரு ஐடிஇயில் தான் நீங்கள் உங்களோட ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை செய்ய போகிறீங்க. இப்போ ஐடிஇ அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவரையும் நீங்கள் ஐடிஇக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஐடிஇ கூகுளால் தரப்பட்ட ஒரு அஃபிஷியலான அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர். இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ சாஃப்ட்வேரோட மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிசி இல்லை லேப்டாப் வேணும், வித் 4GB ரேம் வேணும். 4GB ரேமுங்கிறது ரொம்பவே மினிமமான ஒன்று. உங்கள்கிட்ட 8GB ரேம் இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எமுலேட்டர்லாம் யூஸ் பண்ண ஈஸியாகவே இருக்கும். இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கூகுளோட சர்ச் இன்ஜின் பாக்ஸில் போய் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ டவுன்லோட்னு டைப் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் காமிக்கும். அதில் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோட அஃபிஷியலான வெப்சைட்டுக்கு போய் அதோட டாக்குமெண்ட்ஸை படித்து அதோட மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். நான் இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவை ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவை இப்போ தான் புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் நியூ ப்ராஜெக்ட், ஓப்பன் ப்ராஜெக்ட் இந்த மாதிரியான ஆப்ஷன்கள்லாம் காமிக்கும். நான் ஃப்ளட்டர் அப்படிங்கிற ஒரு பிளகின் ஆட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு கிரியேட் ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட்னு காமிக்குது. உங்களுக்கு இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஸ்பெசிஃபிக்கான லாங்குவேஜ் தான் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலும் அதோட பிளகின்ஸை ஆட் பண்ணி நீங்கள் ஈஸியாக இதில் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியும். உங்களுக்கு சி தெரிஞ்சிருக்கலாம், இல்லை C++ தெரிஞ்சிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கலாம், அதாவது பைத்தான் தெரிஞ்சிருக்கலாம், ஆர் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கலாம். இந்த லாங்குவேஜஸோட பிளகின் ஆட் பண்ணி நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை ஈஸியாக செய்யலாம். இதில் மெயினாக என்னென்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவாவும் கோட்லினும் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் XML அப்படின்னு ஒரு லாங்குவேஜும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஜாவா லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் ஜாவாவை யூஸ் பண்ணி தான் அப்ளிகேஷன் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி தான் அவங்களோட வெப்சைட்டையும் பில்ட் பண்ணுறாங்க. அதனால உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஜாவாவை யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் செய்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு ஜாவா இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ, எனக்கு வேறு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் சொல்லுங்கள், நான் புதுசாக கற்றுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு கோட்லின் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் கொடுக்குறாங்க. இந்த கோட்லின் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்காக கூகுளால் தரப்பட்ட ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ். அது மட்டும் இல்லாமல் கூகுளும் இந்த அஃபிஷியலான லாங்குவேஜை யூஸ் பண்ணி தான் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கோட்லின் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்வான்ஸாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். உங்களால் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கவும் முடியும், கோட் பண்ணவும் முடியும். கிரியேட் நியூ அப்ளிகேஷன் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் உங்களோட ப்ராஜெக்ட் லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட லெஃப்ட் சைடில் ஒரு காலம் வரும், ப்ராஜெக்ட் பேனல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராஜெக்ட் பேனலில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தும் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் சம்மந்தமான கிரேடில் மற்ற விஷயங்கள், XML ஃபைல், லே அவுட் எல்லாமே இந்த ப்ராஜெக்ட் பேனலில் இருக்கும். இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் ஈஸியாக நீங்கள் கிளாஸஸ்க்கு இடையில, அதாவது ஜாவா கிளாஸ், கோட்லின் கிளாஸ்க்கு இடையில ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணிக்கிறதுனால உங்களால் ஈஸியாக அப்ளிகேஷனை செய்யவும் முடியும். உங்களுக்கு கோட்லின் அண்ட் ஜாவாவோட இன்டர் ரிலேஷனை புரிஞ்சுக்கவும் முடியும். இப்போ ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் சொல்லுவோம். ஒன்று வந்து ஃப்ரண்ட் எண்ட், இன்னொன்று பேக் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஐகான்ஸ், அது கிளிக்கபிளாக நான் கிளிக்கபிளாக இல்லை அந்த அப்ளிகேஷனோட ஹெட்டிங் இதெல்லாம் ஃப்ரண்ட் எண்டில் இருக்கும். ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் ஃப்ராக்மெண்ட்டாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃப்ராக்மெண்ட்னா என்ன, பிளகின்னா என்னங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃப்ரண்ட் எண்ட் மாதிரியே பேக் எண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக் எண்டில் இப்போ ஒரு ஃப்ரண்ட் எண்டில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம், இல்லை ஒரு பட்டன் கொடுத்துருக்கோம். இந்த பட்டன் அமுக்குனது இந்த வேலை தான் நடக்கணும், இல்லை இந்த சர்வரில் போய் இந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற கோடெல்லாம் பேக் எண்டில் இருக்கும். அந்த பேக் எண்டு தான் உங்களுக்கு போய் அதோட ஸ்பெசிஃபிக் சர்வரில் உங்களுக்கு தேவையான டேட்டாவை எடுத்துக்கிட்டு நேராக கொண்டு வந்து உங்கள் மொபைலோட ஃப்ரண்ட் எண்டில் காமிக்கும். இதுதான் பேக் எண்டோட வேலை. இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் உங்களுக்கு ஈஸியாக கிரேடில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பில்ட் பண்ணிக்கலாம்.
இந்த கிரேடில் எதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் செயல்படுறதுக்கு தேவையான பேக்கேஜுகளையும் இன்ஸ்டால் பண்ணக்கூடியதான் இந்த கிரேடில். இந்த கிரேடில் சிங்க் ஆனால் தான் உங்களால் அப்ளிகேஷனை ரன் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி வரையும் கிரேடில் மேனுவலாக சிங்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் ஆட்டோமேட்டிக்காக கிரேடில் சிங்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான விஷயம் கூட சொல்லலாம். இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் உங்களோட ஃப்ரண்ட் எண்டை டெவலப் பண்ணுறது ட்ராக் அண்ட் ட்ராப் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவையான கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட்னு சொல்லுவோம், டேப் லேஅவுட்னு சொல்லுவோம், இதெல்லாம் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியும் டெக்ஸ்ட் வியூவெல்லாம் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் நீங்கள் ஈஸியாக அப்ளிகேஷனை செய்கிறதுக்கான ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ ஆண்ட்ராய்ட் 4.2ல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக ஆக்கிட்டாங்க ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் செய்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாம்பிள் ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னாலும் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோலேயே அது இருக்குது. உங்களுக்கு அந்த சாம்பிள் அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பில்ட் பண்ணதாக இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக உங்களோட அப்ளிகேஷனை டெவலப் பண்ண முடியும். நான் அதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் எப்படி செய்கிறது, அதற்கான வேலைகள்லாம் என்னென்ன, ஃப்ராக்மெண்ட்னா என்ன, ப்ளகின்னா என்ன, லேஅவுட்னா என்ன, கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட்னா என்ன, டேப் லேஅவுட்னா என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கோடிங் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி கூகுள் ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு நான் மற்ற விஷயங்களையும் தெளிவாக சொல்கிறேன். வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.